தொடர்பில் இன்னைக்கெல்லாம் ஒரு 40-50 கடந்தவங்க ஓரளவுக்கு நாம் தொழுகையை பற்றி நான் சிந்தனைக்குள்ள வந்துட்டோம். ஆனால் வளர்கிற தலைமுறைகள் தொழுகை என்றால் நேரம் கிடைத்தால் தொழுது கொள்ளலாம், ஜும்மா என்றால் கடைசி நேரத்தில் போய் நின்று கொள்ளலாம் என்று யோசிக்கிற இடத்துல நம்முடைய தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இல்லை, பள்ளியை எப்பொழுதுமே தொடர்பில் வைத்திரு, அது நமக்கு கியாமத்து வரைக்கும் மௌத்து வரைக்கும் தேவையான ஒரு இடங்கிறத நம்முடைய தலைமுறைகள் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் நினைக்கிறாங்க. ஆனால் பள்ளியின் மூலமாய் நாம் அடைகிற முதல் பாதுகாப்பும், முதலில் நமக்கு பாதுகாப்பை, முதலில் நமக்கு தைரியத்தை, முதலில் நமக்கு வெளியே எங்கு போனாலும் ஒரு சந்தோஷத்தை தருகிற அடையாளத்தில் இறை இல்லம் என்பது நமக்கு முதலில் அது பாதுகாப்பை தருகிறது. இரண்டாவது அடையாளம் பள்ளிவாசல். அது நமக்கு செய்கிற பெரிய உபகாரங்கள். இன்னைக்கு பள்ளிக்கு நாம் 100 ரூபா சந்தா கொடுத்து பெரிய உபகாரியாக நினைக்கிறோம், 5000 ரூபா கொடுத்துட்டு நாம பெருசாக செய்கிற மாதிரி நினைக்கிறோம். ஆனால் இறை இல்லம் நமக்கு செய்கிற உபகாரங்கள் மிகப்பெரியது. பள்ளியின் மூலமாய் நாம் அடைகிற இரண்டாவது ஒரு பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? ஒட்டுமொத்த தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிற இடம் பள்ளிவாசல் தான். சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து ஒட்டுமொத்த தகவலும் நமக்கு கிடைக்கணும்னா பள்ளியை நாடினா போதும். அவர் வெளியூர்காராக இருந்தாலும் உள்ளூர்கார யாராக இருந்தால் தான் என்ன, எத்துணை விஷயங்களுக்கு நமக்கு உண்டான தடுமாற்றங்களுக்கு பள்ளி நமக்கு பதிலை தருகிறது. நம்ம குழப்பத்துக்கு தொழுகையின் மூலம் பதில் தருவோம், அது வேறு. சின்ன சின்ன விஷயங்களுக்காக வெளியூர்லேயும் ஒருத்தர் வந்திருப்பார், ஏதோ ஒரு தேவைக்கு வந்திருப்பார், அவர் திரும்பி 2 பேரும் புதுசாக இருக்கும். ஏன்னா ஊரில் அப்படி தானே, ஒருத்தர் புதுசாக இருந்தாலும் திரும்பி அடையாளம் தெரிஞ்சிடும். அவர் பேசணுன்னே, என் பேர் இதுங்க, நான் இந்த ஊர்லேயும் வந்திருக்கேங்க, நான் இந்த தெருவுக்கு போகணும், இப்படி போகலாமா அப்படின்னு கேட்குற சின்ன விஷயத்தில் அவர் தெளிவு கிடைச்சிடும். நான் வந்தது அந்த மஹல்லாவுக்கு வந்தாங்க, இங்கே ஒரு பொண்ணு பார்க்கலான்னு வந்தாங்க, எத்தனை வீடுங்க, எந்த வீடுங்க அப்படின்னு இவர் கேட்கறதுலையே இவருடைய குடும்பம் முழுசாக வந்து கடைசியில் என்ன ஆயிரும், இவர் ஒரு வகையில் வந்து அப்படி தொத்தி நிற்பார், இவர் ஒரு 2 பேரும் சொந்தக்காரன் வந்து ஜாயின் பண்ணி நிற்பாங்க. ஓ, உங்களுக்கு அந்த ஒரு சொந்தம் உண்டா, எங்களுக்கு அந்த ஒரு சொந்தம் ஒன்றுங்க. யாருன்னே தெரியாமல் வெளியூருக்கார அடையாளமாகி சின்ன விஷயத்துக்காக பக்கத்தில் உட்காந்து பேசுகிறவர் தான் ஒட்டுமொத்த தன்னுடைய குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த தகவலையும் சேர்த்து எடுத்து தந்துடுவார். இது வெறும் குடும்பத்தினுடைய கதைக்காக மட்டுமல்ல, சமூகத்தினுடைய என்ன பிரச்சனையானாலும் பள்ளிக்குள் வந்து விட்டால் அதில் பேசப்படுகிற பொழுது 4 பேருடைய 3 பேருடைய கருத்து ஒன்றா வரும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சமூகத்தினுடைய தகவல் திரட்டை எல்லாம் சேர்த்து வைக்கிற ஒரு கூகுள்னா பள்ளிவாசல். நீங்கள் கூகுளில் போய் தனித்தனியாக அடித்து தேடினா கூட நாம தடுமாறலாம். ஆனால் பள்ளிவாசல் ஒரு பெரிய கூகுள் மேப். இங்கே வருகிற 100 பேருடைய 200 பேருடைய 1000 பேருடைய கருத்துக்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தேவையான தெளிவு என்னவோ அதற்குண்டான ஒரு புரிதலை, ஒரு தெளிவின் ஒரு முடிவை எடுப்பதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் இங்கே பள்ளியின் மூலமாக நமக்கு உருவாக்கி தருகிற அடையாளம். நாம் நினைக்கிறோம் பள்ளி நமக்கு என்ன செய்தது? பள்ளி நம் வாழ்வில் தடுமாற்றத்தில் நம்மை பாதுகாப்பதற்கு ஒட்டுமொத்த தகவல்